அன்பு உறவுகளே, புனித கார்லோஸ் அக்குத்திஸ் அவர்களின் பரிந்துரை ஜெபம் உங்களோடு இருப்பதாக. வாங்க அவருடைய வாழ்க்கைய வயது வாரியா பார்க்கலாம். 1991ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதியன்று லண்டனில் பிறக்கிறார். அதே மாதம் திருமுழுக்கு பெறுகிறார். பின்னர் செப்டம்பர் மாதம் அவர் பெற்றோருடன் இத்தாலியின் மிலான் நகருக்கு குடிபெயர்கிறார். தனது 1 முதல் 3வது வயது வரை அவர் தனது பெற்றோருடன் மிலனில் வளர்கிறார். அப்போதே அவர் தன் குடும்பத்தில் மதப்பற்று இல்லாத நிலையிலும் இயல்பாகவே இறைவன் மீது அன்பு காட்டத் துவங்குகிறார். 4வது வயதில் 1995லே மிலனில் உள்ள உள்ளூர் பொது மழலையர் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை துவங்குகிறார். 5வது வயதில் 1996லே கார்லோவின் ஆழமான ஆன்மீக கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக அவரது தாயார் அன்டோனியோ சல்சானா கேட்டிகிசம் வகுப்பில் அவரை சேர்க்கிறார். 6வது வயதில் 1997லே சான் கார்லோ நிறுவனத்தில் தனது ஆரம்ப பள்ளி படிப்பை துவங்கி சில மாதங்களிலேயே தொமாசியோ நிறுவனத்திற்கு மாற்றப்படுகிறார். 7வது வயதில் 1998லே ஜூன் மாதம் 16ஆம் தேதியன்று முதல் நற்கருணை பெற்ற பிறகு கார்லோவின் ஆன்மீக வாழ்வில் பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அவர் அன்றிலிருந்து தினமும் திருப்பலியில் கலந்து கொண்டு நற்கருணையை விண்ணகத்திற்கான நெடுஞ்சாலை என்று விவரிக்க துவங்குகிறார். 8வது வயதிலே 1999வது ஆண்டு கார்லோவின் ஆழமான விசுவாசத்தால் கவரப்பட்ட அவருடைய இந்து பணியாளர் ராஜேஷ் மோகூர் கத்தோலிக்க விசுவாசத்திற்கு மாறி திருமுழுக்கு பெறுகிறார். தனது 9 மற்றும் 10வது வயதிலே, அதாவது 2000 2001லே அவர் ஏழைகளிடம் அதிக அன்பு காட்டுகிறார். தனது சேமிப்பை பயன்படுத்தி வீடற்றவர்களுக்கு போர்வைகளையும் உணவையும் வாங்கி வழங்குகிறார். 11வது வயதில் 2002ஆம் ஆண்டு தனது கணினி திறமையை பயன்படுத்தி உலகம் முழுவதும் திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நற்கருணை அற்புதங்களை பற்றிய தகவல்களை சேகரித்து ஒரு இணையதளத்தை வடிவமைக்க ஆரம்பிக்கிறார். 12வது வயதிலே 2003ஆம் ஆண்டு உறுதி பூசுதல் பெற்ற பிறகு அவர் தனது பங்கில் மறைக்கல்வி ஆசிரியராக பணியாற்ற துவங்குகிறார். 13வது வயதில் 2004ஆம் ஆண்டு நற்கருணை அற்புதங்களின் கண்காட்சியை உருவாக்கவும் ஆன்மீக செய்திகளை பரப்புவதற்காக பங்கின் இணையதளங்களை புதுப்பிக்கவும் தனது நேரத்தை முழுமையாக பயன்படுத்துகிறார். 14வது வயதில் 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் லியோ தி 13th என்ற உயர் பள்ளியில் சேர்கிறார். 15வது வயதில் 2006ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி அன்று நோய்வாய்ப்படுகிறார். அவருக்கு மிக கடுமையான இரத்த புற்றுநோய் இருப்பது கண்டறியப்படுகிறது. அவர் தனது மரண வேதனை அனைத்தையும் போப் மற்றும் திருச்சபைக்காக அர்ப்பணித்து அக்டோபர் 12ஆம் தேதி அவர் காலமாகிறார்.